किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणम् स्तुवन्तः कं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाः शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन् मुच्यते जन्तुः जन्म संसार बन्धनात् பாண்டவர்களிலே மூத்தவனான தர்மபுத்திரன் தன் பிதாமகரான பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மத்தை தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசையோடே கேள்விகளை எழுப்பினார். தான் அறிந்த தர்மங்களிலே சிறந்த தர்மம் திருநாமங்கள், அவற்றை சங்கீர்த்தனமாக பாடுதல், இதுவே நான் அறிந்ததிலே சிறந்ததுன்னு பீஷ்மர் பதில் கூறினார். நாமங்களை சொல்லுதல் தர்மம்னு சொல்லிவிட்டு அதோடு முடிக்காமல் நாமங்களை பட்டியலிட்டும் கொடுத்தார் பீஷ்ம பிதாமகர். அவ்வாயிரம் திருநாமங்களே விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு கொண்டாடப்படுகின்றன. அதிலே 147வது திருநாமத்திலிருந்து அவதாரங்களை, விபவாவதாரங்களை வர்ணிக்கிறார் பீஷ்மர். எம்பெருமான் அவதாரங்களை செய்வது சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை நிரசிப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக. ஒரு சில ஆச்சாரியர்களுடைய கருத்து, ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபசாரம் பொறாமையாலே, அடியார்களிடத்தில் ஆரோ சிலர் அபசாரப்படுகின்றனர், அதை பொறுக்க மாட்டாமல் தான் பெருமான் அவதரிக்கிறான் என்று சொல்லுவார் உண்டு. இல்லையிலே பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கத்தான் அவதரிக்கிறார் என்று சொல்லுவோரும் உண்டு. எப்படியும் இருக்கட்டும். அப்ப சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம் என்கிற பிரயோஜனங்களுக்காகவே அவதரிக்கிறார். அதுல தற்போது நாம் பார்த்து கொண்டு வரும் ஆச்சரியமான அவதாரம், இப்ப நாம் அனுபவிக்க வேண்டியது ஹம்சாவதாரம். பகவான் ஹம்சமாக அவதரிக்கிறார். அன்னமாய் அங்கு அருமறை நூல் பயின்னான் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். என்றோ மூல காரணமான பகவான் தன்னுடைய நாபி கமலத்தில் தோன்றினவரான பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். அந்த வேதங்கள் அசுரர்களால் திருடப்படும் போதும், அது காணாமல் போகும்போதும் மீண்டும் பகவான் அவதரித்து வேதத்தை மீட்டு கொடுத்து பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். அப்படி உபதேசித்ததற்குன்னு பிறந்த அவதாரம்தான் ஹம்சாவதாரம். ஹம்சத்துக்கே இருக்கிற பெருமை, ஹிம்சையே இல்லாத அவதாரம் ஹம்சமான அவதாரம். இப்ப மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தோம்னால் ஏதோ ஒரு விதத்தில் ஹிம்சை இருக்கலாம். ஆனா ஹம்சாவதாரத்தை உபதேசத்துக்கு மாத்திரமே அவதரித்தார். ஹம்சத்துக்கு பெருமை, ஜலத்தையும் பாலையும் கலந்து வைத்தால் அதை அழகே பிரித்து விடும். நட ரொம்ப நன்னா இருக்கும், நடை அழகு நன்னா இருக்கும். இதெல்லாம் ஹம்சம்னு சொல்லச்சேவே நமக்கு புரியுது. அது அத்தனையும் திருவுள்ளத்திலே கொண்டுதான் வேதவியாசர் இந்த சில திருநாமங்களை தொகுத்திருக்கிறார். 188வது திருநாமத்திலிருந்து 194வது திருநாமம் வரை 7 திருநாமங்கள் ஹம்சாவதாரத்துக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்டவை. நேத்திக்கு நம்ம கடைசியா பார்த்தது அனிருத்தகா, தடங்கலில்லாத சக்தி படைத்தவன், அபரிமிதமான சக்தி படைத்தவர். சுரானந்தகா, கோவிந்தகா, கோவிதாம்பதிகி, மரீச்சிகி, தமனஹா, ஹம்சஹா, சுபர்ணஹா. அது வரைக்கும் 194வது திருநாமம். இந்த 7 திருநாமங்களும் ஹம்சாவதாரத்தினுடையவை. அதுல இப்ப முதல் திருநாமம் பார்க்க போறோம். 188வது திருநாமம் சுரானந்தகா. சுரர்கள்னா தேவர்கள், ஆனந்தகா தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன். தேவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கணும்னாலே அவர்களுக்கு அனிஷ்டத்தை தொலைக்க வேண்டும்.
அவர்களுடைய விரோதிகளை அழித்து அவர்களுக்கு பிடிக்காதவைகளை தொலைத்தால் பிடித்தவைகளை கொடுக்கலாம். அப்ப சுரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். பராசர பட்டர் சாதிக்கிறார், அஸ்ய அனிருத்தஸ்ய அவதார கந்தஸ்ய. கீழ அனிருத்தன்னு பார்த்தோமே, அதை மூலமாய் விதையாய் கொண்டுதான் மேல அவதாரங்கள் நடைபெறும். இதை நேத்தே சொன்னேன். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அழித்தல், படைத்தல், காத்தல்னு 3 தொழில் செய்கிறார்கள். அதிலே காப்பதற்காகத்தான் பகவான் அவதாரங்களை செய்கிறார். அதனால அனிருத்தனிடத்திலிருந்து தான் காக்கும் கடவுளான பெருமாள் பிறக்கப் போகிறார். அதைத்தான் பட்டர் சாதிக்கிறார். அனிருத்தமாக அவதாரத்திலிருந்து இப்போது ஹம்சாவதாரம் ஏற்படுகிறது. ஆபத் சகத்வேன சுரா ஆனந்தந்தி ஆனந்தந்தி அஸ்மாத். இவனிடத்திலிருந்து தேவர்களெல்லாம் ஆனந்தப்படுறார்கள். ஆபத் சகனாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு ஆபத்து வந்த போது ரட்சித்து கொடுக்கிறான். அதனால சூரானந்தா. உபனிஷத்து சொல்லும் போது ரசோ வைசக ரசக்கேவாயன் லப்த்வானந்தி பவதி கோஹ்யேவான்யாத்க பிராண்யாத் யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஏஷ ஹேவானந்தயாதி. இது ஒரு ஆச்சரியமான வாக்கியம். நாம் எல்லாரும் ஆனந்தம் உடையவர்கள். ஆனா கர்மங்களினாலே அந்த ஆனந்தம் மூடப்பட்டிருக்கிறது. பகவான் ரசமயமா இருக்கார், சுவையனா இருக்கார். அவரை நாம் அடைந்து விட்டோம்னால் ரசக்கேவாயன் லப்த்வானந்தி பவதி, ரசமயமான பெருமானை அடைந்து அதனால் இந்த ஜீவாத்மாக்கள் ஆனந்தப்படுகிறார்கள். ஏஷ ஹேவானந்தயாதி, தங்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தை அவர் மறைச்சுடுறது இல்லையா. ஆறாரெல்லாம் அதை பிரார்த்திக்கிறார்களோ அதை தன் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார். நம்ம கிட்ட ஏதோ பொருள் இருக்கலாம், ஆனா அது நம்ம கிட்டே இருக்கணும், ஆருக்கும் பிரிச்சு கொடுத்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துட்டால் அப்ப தரமாட்டோம். பகவானிடத்தில் ஆனந்தம் இருக்கு, ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதை யாரெல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ விருப்பத்தோட இருக்கிறவாளுக்கு கொடுக்கிறார் இல்லையோ. அதனாலதான் நாம ஆனந்தம் அடைகிறோமா, பகவான் நம்மை ஆனந்திப்பிக்கிறாரா? நாம ஆனந்தம் அடைகிறோம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதச்சனேதி ஏதகும் ஹவா வனதபதி கிமஹகும் சாதுனாகரவம் கிமஹம் பாபம் அகரவமிதி. இது ஒரு ஆச்சரியமான வேதாந்த வாக்கியம். அது சொல்றது, யாரு பிரம்மத்தை ஆனந்தமயம்னு தெரிஞ்சுட்டானோ அவன் தானே ஆனந்தப்படுகிறான். இது ஒரு வார்த்தை. ஆனா அது போராது. நம்ம கூட தான் பிரம்மத்தை ஆனந்தமயம்னு தெரிஞ்சுட்டோம், ஆனா உடனே அதுக்கு ஓஹோன்னு ஆனந்தம் வந்துடுமானால் இது நம் முயற்சியால் இருக்கிறதுனாலே முழு ஆனந்தம் கிட்டாது. இதுக்கு பதில் ஏஷ ஹேவானந்தயாதி, அவனே அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுத்தார் என்னால், அது வேத ரூபமா இருக்கட்டும், சேஷ்டிதங்கள் ரூபமா இருக்கட்டும், எந்த ரூபத்திலேயா இருந்தாலும் அவர் அந்த ஆனந்தத்தை கொடுக்க நாம் அனுபவித்தோம்னால் அப்பதான் அதனுடைய முழு பரிமாணம் நமக்கு தெரியறதுக்கு வரும். அப்ப சுரானந்தா, தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி கொடுக்கிறார். செய்குந்தா அருந்தீமை, அசுரர்களுக்கு தீமைகள் எல்லாம் செய்கிறாராம். செய்குந்தா வருந்தீமை அசுரர்க்கு செய்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா. அமரர்களுக்கு தீமைகளை தீர்க்கிறார், அசுரர்களுக்கு தீமைகளை செய்கிறார். பாபிஷ்டர்களுக்கு தீமைகளை கொடுத்து மேலும் நரகத்தில் தள்ளுகிறார். ஆனா தேவர்கள் புண்ணியசாலிகளோ இல்லையோ, அமராக நிர்ஜராக தேவாக திரிதசாக விபுதாக சுராக. அமரகோஷம்னு அழகான ஒரு நூல். சம்ஸ்கிருதத்துல பால பாடம் படிக்க ஆரம்பிக்கச்சேவே அமரகோஷத்தை மனப்பாடம் பண்ணிடுவா என்று சொல்லுவா. சப்த மஞ்சரி மனப்பாடம் பண்ணணும், தாத்து மஞ்சரி மனப்பாடம் பண்ணணும், அமரகோஷம் மனப்பாடம் பண்ணணும். அது பண்ணிட்டா ஓரளவு சம்ஸ்கிருதத்துல எனக்கு விற்பத்தி இருக்கு அப்படின்னு அப்பதான் ஏத்துப்பா. என்னென்ன சப்தங்களோ ஓரளவுக்கு பிரயோகம் தெரியணும், வினை சொற்களுக்கு பிரயோகம் தெரியணும், ஒரு சப்தம் பரியாய சப்தம் எதுன்னு தெரியணும். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய 10 சொற்கள் இருக்கலாம் இல்லையோ. சம்ஸ்கிருத பாஷைங்கிறதே அனுபவிச்சு அனுபவிச்சு பிரயோகப்படுத்த வேண்டிய பாஷையோ இல்லையோ. இப்ப நம்ம ஒரே சொல்ல திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துறதை விட சொல்கிறார்னு 4 தரம் சொன்னா, இப்படி வேதவியாசர் சொல்கிறார், சுகாச்சாரியர் சொல்கிறார், இப்படித்தான் பராசரர் சொல்கிறார்னால் சொல்கிறார்னு கேட்கிறவா காதலே வரிசையா விழுந்தா ரசிக்காது. அப்ப ஒவ்வொன்ன சொல்லச்சே ஒவ்வொன்னு மாத்திக்கணும். சுகாச்சாரியர் என்று சொன்னார், சகாரத்துக்கு சகாரம் சரியா இருந்தது இல்லையோ, அப்ப சுகர் இப்படி சொன்னார்னு சொல்லிடணும். சரி, கண்டு மகர்ஷினா கூறினார்,
அப்ப ககாரத்துக்கு ககாரம் சரியா இருக்குமோ இல்லையோ? அப்ப அப்படி நமக்கு நிறைய சப்தங்கள் தெரிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும். தமிழ்ல இத்தனை சப்தங்கள் இருக்குன்னா 2 மடங்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதுக்கு தான் அமர கோஷம் படிக்கணும்வா. அமரர்கள், நிர்ஜரர்கள், தேவர்கள், திரிதிசர்கள், விபுதர்கள், சுரர்கள், எல்லாரும் தேவர்கள்ங்கிறதுக்கு அர்த்தம். விஷ்ணு பக்தி பரோ தேவஹ விபரீத ததாசுரஹ. விஷ்ணு பக்தி யாருக்கு இருக்கிறதோ தேவன். அந்த பக்தி ஹீனனா எவன் தவிக்கிறானோ அவன் அசுரன். அப்ப சுரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஹம்சமாக திருவவதாரம் செய்து பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்து அதன் மூலம் சுரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார். 188வது திருநாமம் பார்த்தோம். இப்ப 189வது திருநாமம் கோவிந்தஹ. இது திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு இருக்கிற பேர்னா இது. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் 27ஆம் பாசுரம், 28வது பாசுரம், 29வது பாசுரம் 3 தடவை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 27. கரவகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்துண்போம் குறையொன்னுமில்லாத கோவிந்தா 28. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடையே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இன்று பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. உனக்கு கைங்கரியம் பண்ணியே ஆகணுங்கிற பிரார்த்தனை. அப்ப 3 தடவை கோவிந்த நாமம் இருக்கே. இப்ப எடுத்துட்டு இருக்கிற கோவிந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்? பட்டர் சாதிக்கிறார். தத்து கவாம் ஸ்துதிகிரஹா ஸ்துதிகிரோ விந்தஹ கோவிந்தஹ. யாரெல்லாம் பெருமான ஸ்தோத்திரம் பண்ண வருகிறார்களோ அந்த ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்பவர் கோவிந்தஹ. கவாம் ஸ்துதிகிராம். கோ சப்தம், கோ என்கிற சப்தம் பசுமாட்டையும் குறிக்கும். ஆனா கோங்கிறது வாக்கையும் குறிக்கும். கோவிந்தஹான்னு சொன்னால் வாக்கை அடைந்தவன், அவர் பேச தெரிஞ்சவர்னு அர்த்தம் இல்லை. இப்போ நமக்கு வாக்கு இருக்கிறதுக்கு பயன் என்ன? பெருமானை துதிப்பது. அப்ப நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றோம்னால் அதை வாங்கிக்கிற சக்தி யோக்கியத்தை இருக்கணும் இல்லையோ? ஆரோத்தர் இப்ப நம்மள ஸ்தோத்திரம் பண்ணார், அப்படி எல்லாம் இல்ல சுவாமி, என்னெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த பெருமை எல்லாம் அடி எனக்கு ஒண்ணும் கிடையாது, வந்தா பாத்துவோம் என்றுதான் சொல்லணும். நைச்சா பெருமை இருந்தா கூட அப்படித்தான் பேச வேண்டும். பெரியோர்கள் பல ஸ்தோத்திரங்கள்லையும் தங்களை உயர்ந்தவர்கள்னு ஒத்துக்கவே மாட்டா. நரஸ்துதி பண்ணவும் கூடாது. அப்ப பகவானைத்தான் துதிக்கணும். நாக்க கொடுத்தவருக்குத்தான் நாக்க திருப்பி கொடுக்கணும். மற்ற பேர் ஸ்தோத்திரம் பண்ணினால் ஷோரு கூரைக்காகி ஸ்தோத்திரம் பண்றோன்னு அர்த்தம். ஷோரிடுவார்களா, ஆடை அணிகலன்கள் கொடுப்பார்களா, இதற்காக ஸ்தோத்திரம் ஆயிடும். சரி, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண வரும். நம்மள பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமில்ல, பண்ணினாலும் அதை ஏத்துக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்லையோ இல்லையோ? இப்ப நம்ம ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றாருனால் என்னென்ன வாக்கியங்களை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவரோ அதுக்கு தகுதியே நம்ம கிட்ட இல்லையே. ஆனா பெருமான் கோவிந்தன் ஏன் சொல்றாருனால், கோ வாக்குகள், அதனால் துதிக்கப்பட்டால் விந்ததி அடைகிறார். வாக்குகளால் துதிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளும் சக்தி படைத்தவர், அதற்குரிய தகுதி படைத்தவர். அது சொல்றார். தைஹி சுரைஹி ஸ்தூயமானஹ உபகாரஹ. தை ஸ்துரைஹி தேவர்களை எல்லாம், தைஹி சுரைஹி அந்த சுரர்களாலே தேவர்களாலே, ஸ்தூயமானோபகாரஹ அவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாளாம். பிரணவம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? ஓங்காரம் சொல்றோம் இல்லையோ? பிரணவாங்கிறதுக்கு சொல்லுக்கு பொருள் சொல்லச்சே நு ஸ்துதௌ என்ன தாத்து. நூ நூன ஸ்தோத்திரம்னு அர்த்தம். பிராண பிரகர்ஷம்னு அர்த்தம். நிரம்ப, அதிகமா, பூரியா ஸ்தோத்திரம். எது பெருமானுக்கு மிகச்சிறந்த ஸ்தோத்திரம் தெரியுமோ? பிரணவம்ங்கிற ஓம். அதை நாம சொல்ல சொல்ல அதுதான் மற்ற எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் சமமா இருக்குமா. அதனாலதான் பிரணவ அணுஸ்துதௌ. அந்த ஸ்தோத்திரம் பிரகர்ஷமா பண்ணப்படுகிறது ஓங்காரத்தாலே. அதனால் பிரணவம்னு சொல்றோம். அப்ப எதனால ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சக்தி பகவானிடத்தில் இருக்கோ இல்லையோ, அதை அடைகிறார் பெருமான். ஸ்துதிகிரோ விந்தஹா கோவிந்தஹா. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். நாம ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஏத்துப்பர், பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஏத்துப்பர், வசிஷ்டர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஏத்துக்கிறார், நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஏத்துக்கிறார். அப்ப அவரவருக்கு தகுந்த மாதிரி இருப்பாரா, இல்ல ரொம்ப உயரத்தில் இருப்பாரா? சில பெரிய விமானங்களாலே 38,000 அடி உயரத்துல தான் பறக்க முடியும். சில சின்ன விமானங்களாலே 15,000 அடி உயரத்துல தான் பறக்க முடியும். இது அங்க போன்னு சொன்னா போகாது. மேல இருக்கிற விமானத்தை கீழே பரான்னு சொன்னா செலவு அதிகமாயிடும். அப்ப இது இங்கதான் இருக்கு, அது அங்கதான் இருக்கும் இல்லையோ? அத போல ஒருவேளை பெருமான் பிரம்மாவால ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு உயரமா இருக்கார். ஆனா அடிய ஸ்தோத்திரத்தை வாங்கிக்கணும்னு இறங்க சொன்னா இறங்க தெரியாது. ஏன் ஸ்தோத்திரத்தை வாங்கிக்கிற அளவுக்கு இங்க இருப்பார்,
ஆனா பிரம்மா ஸ்தோத்திரத்தை வாங்கிக்கிற அளவுக்கு உயர சொன்னா உயர தெரியாது. அப்படின்னு அவருக்கு கட்டம் இருக்குமோன்னா இல்லேங்கிறார். அடியன் சின்ன சொற்களால பாடணும்னால் இதுக்கு தகுந்து ஏத்துக்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாராம். பிரம்மா தனக்கு தெரிஞ்ச ஞான பக்திகளால பாடணும்னால் அதை ஏத்துக்கிறதுக்கு தகுந்த அந்த உயரத்தில் இருப்பாராம். ஆழ்வார் சாதிக்கிறது, செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனேன்னு திருக்குடந்தை பாசுரம். திருவாய்மொழியில் 5ஆம் பத்தில் கும்பகோணம் 6ஆம் முதனுக்காக பாடிட்டு இருக்கார். அதுல சொல்றது, செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய், என்னால எத்தனை தூரம் பார்த்து பாட முடியுமோ அந்த அளவுக்கு தன் கீர்த்தியை வச்சுப்பறான். அவர் கீர்த்திக்கு குறவில்லை, நிரம்ப கீர்த்தி இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவு பாட தெரியும்னு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான் கீர்த்தி இருக்கிறாப்புல இறங்கி வருவாராம். சரி, இவன் கொஞ்சம் வசந்துட்டான், இப்ப பாடத்துக்கெல்லாம் தெரிஞ்சுட்டான்னா தானும் வசத்தினோடு வரான். பிரம்மாவே பாட வராருனா இன்னும் உயர்த்தினோடு வரான். அப்ப அவனவனுக்கு எத்தனை தூரம் போக முடியறதோ அத்தனை தூரம் உயர உயர வச்சுக்கிறார். போக முடியாதா தாழத்தாழ விட்டு விடுகிறார். அதே சொல்றார், யானுமேத்தி 7 உலகம் ஏத்தி 7 லோகங்களும் ஏத்தி தேவர்களும் ஏற்றி முனிவர்களும் ஏற்றி எத்தனை பேர் பெருமான ஸ்தோத்திரம் பண்ணாலும் இன்னும் ஸ்தோத்திரம் தாங்கும். இன்னும் ஸ்தோத்திரத்துக்கு இடம் இருக்கு. போரும்னு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட முடியாது. நாம எத்தனை ஸ்துதி பண்ணினாலும் அனைத்தும் கடலுக்குள்ள இருக்கிற கூழாங்கல்ல போல சின்னதா இருக்கும். அவர் இன்னும் மேருமலைய போலே இன்னும் ஸ்தோத்திரம் இருக்கா இன்னும் ஸ்தோத்திரம் இருக்கான்னு எதிர்பார்த்துட்டு போறான். அப்ப ஸ்தோத்திரங்களால் அடையப்படுபவன், ஸ்தோத்திரம் பண்ணினா சந்தோஷப்படுபவர் 189வது திருநாமம் முற்று பெற்றது கோவிந்தா. அப்ப மாடு கன்றுகளை ரட்சிப்பவர்னு அர்த்தம் இல்ல, வாக்கை அடைந்தவர், ஸ்தோத்திரங்களை பெற்றவர்னு அர்த்தம். அடுத்து 189 தாண்டி 190வது திருநாமம் கோவிதாம் பதிகி. பகவான் பதி, பதின்னு சொன்னாலே தலைவர், உடையவன், முதல்வன் அர்த்தம். கோ மறுபடியும் வாக்கு. கோவிதாம் பதிகி காவஹா வேதகிரஹா. இப்ப வாக்குன்னா வேதம்னு அர்த்தம் சொல்றார். முன்னாடி கோவிந்தஹான்னு சொல்லச்சே நம்முடைய ஸ்தோத்திரம்னு அர்த்தம் பார்த்தோம். இப்ப கோவிதாம் பதிகின்னு சொல்லச்சே காவஹா வேதகிரஹா, வேத வாக்கியங்கள். வித்து, வித்துன வேதனம் அறிந்தவன், வேதங்களை நன்று கற்றவர்னு அர்த்தம். அப்ப கோவித்துக்கள் ஆறு, வேத வாக்கியங்களை நன்னு அர்த்தத்தோட தெரிஞ்சு வச்சிருக்கிறவா கோவித்து. கோவிதாம் அப்படிப்பட்டவர்கள் பல பேர் இருப்பாளோ இல்லையோ, வேத வித்துக்களான பலருக்கும் பதிகி, அவர்களுக்கு தலைவனா இருக்கார். யார் வேத வேதாந்தம் வாசிருக்கானோ ஐயன் திரிபர கற்றிருந்தால் அவர்கள் அனைவருக்கும் இவர்தான் தலைவரா இருக்கார். கோவிதாம் பதிகி. பட்டர் சாதிக்கும் போது, தத்விதாம் ஞானினாம் ஞான யஜ்ஞ ஆராத்தியத்வேன பாத்தா கோவிதாம் பதிகி. பதியா ஒருத்தர் இருக்கணும்னா எதை ஏத்துக்கணும்? ஆராதனத்தை ஏத்துக்கணும். வேதம் தெரிந்த ஞானிகள் எல்லாம் எதை வச்சு ஆராதனை பண்ணுவா? தூபம், தீபம், புஷ்பம், சந்தனம், அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் பண்ணுவா. தினப்படி ஆராதனத்தும் போது காட்டுவா. ஆனா அதை விட ஞான யஜ்ஞ ஆராத்தியத்வேன, அவர்கள் ஞான யஜ்ஞமே நடத்துறாளாம். தங்களுடைய ஞானத்தாலே பகவானுடைய கல்யாண குண அனுசந்தானத்தாலே மீண்டும் மீண்டும் அவன் திருமேனியை தியானம் பண்ணி அதனாலே ஞான யஜ்ஞம் நடத்துறாளோ இல்லையோ. அப்பப்ப 10 நாள் உபன்யாசம் வைக்கிறா, சதஸுகள்லாம் வைக்கிறாள்னா போடுவா. ஞான வேள்வி, ஞான யஜ்ஞம்னு போடுவாளோ இல்லையோ. அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து ஞானத்தை சம்பாதிக்க போறோம்னு அர்த்தம். யஜ்ஞம் பண்ண போறோங்கிறதுக்காக ஹோமகுண்டத்துக்குள்ள ஞானத்தை போற்ற போறோம்னு அர்த்தம் இல்லை. அதுல இருந்து நாம் இன்னும் ஞானத்தை கிரகிக்கணும், சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காக. அப்ப கோவிதாம்பதிகின்னு சொன்னால் ஞான யஜ்ஞத்தாலே ஆராதிக்கப்படுபவன். ஞான யஜ்ஞத்தால ஆராதிக்கிறவா பல பேர் இருக்கா. அவர்கள் அனைவராலும் இவர்தான் ஆராதிக்கப்படுகிறார். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் செய்த வேள்வியர் வையத்தேவரரா ஸ்ரீவரமங்கல நகர்னு வானமாமலையை பத்தி பாடுறார். அந்த ஊர்ல இருக்கிறவள்லாம் கிருத்தகிருத்தியாக செய்த வேள்வியர், தங்களுக்கு வேண்டி எல்லா வேள்விகளையும் பண்ணி ஆயிடுத்துன்னு இருக்கலாம். மற்றபடி அவ ஒண்ணு நித்தியம் வேள்வி ஹோமம் எல்லாம் பண்றதே இல்லை. என்ன வாளுக்கு எண்ணம்னால் பிரம்மமே உபாயம்ங்கிற ஞானம் வந்துடுத்து, அவனை தவிர எதையும் பற்ற தேவையில்லை, அவர் திருவடிகள் நமக்கு உபாயம்ங்கிற ஞானம் வந்துடுத்தோ இல்லையோ. அப்ப செய்த வேள்வியர், இங்க வேள்வினா ஞான வேள்வின்னு அர்த்தம். செய்த வேள்வியர், பகவானே நமக்கு ஒரே தஞ்சம், நம் முயற்சியால் அவன் அடையறதுக்கு முடியாது, அவன் அருளால தான் அவன் அடைய வேண்டும்ங்கிற தெளிவு வந்துடுத்து. அப்ப ஞான வேள்வி பண்றாளோ இல்லையோ, அவர்கள் எல்லாம் சாமானிய வேள்விக்கு வரவே மாட்டாளாம்.
செய்த வேள்வியர். இந்த திரவியமயமான யஜ்ஞத்தை நாங்க பண்ணி முடிச்சுட்டோம், அதுக்கு வரல, ஞானமயமான யஜ்ஞத்துக்கு வருகிறோம். ஞானமயமான யஜ்ஞம்னால் பகவானே பிராபியம், பகவானே பிராபகம். இதுதான் ஞானமயமான யஜ்ஞம். வேதனாவர் விரும்பும் ஆழ்வார் பாசுரம். வேதனாவர் வேதத்தை நன்கு கத்து வைத்திருப்பவர்கள், வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபரத்தம்மான். திருக்கண்ணபரம் சபரி பெருமாள் வேதமறிந்தவர்களால விரும்பப்படுபவர். வேதனாவர் விரும்பும், செய்த வேள்வியர் விரும்புகிறார்கள் வானமாமலை பெருமானை. ஆக கோவிதாம் பதி, கோவித்துக்களான வேதத்தை உணர்ந்தவர்களுக்கு பதியாக இருக்கிறார். 190வது திருநாமம் முற்றிற்று. அடுத்து 191வது திருநாமம் மரீச்சிகி. மரீச்சிர் தமனோ ஹம்சா சுபர்ணோ புஜகோத்தமஹான்னு பார்க்க போறோம். மரீச்சி, மரீச்சின்னா மிருங்கு தாத்து இருக்கும் இல்லையோ, ஒளின்னு அர்த்தம். மரீச்சின்னா ஒளி கிரணம். சூரியன் உதிக்கிறார், அவருடைய மரீச்சின்னா அவருடைய கிரணம்னு அர்த்தம். மரீச்சின்னு ஒரு ரிஷியை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். அத்ரி மரீச்சி தமஜக்னி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. ஆனா இங்க மரீச்சின்னு அர்த்தம் கிரணம், ஒளி, ஜோதிஷ். தன்னுடைய ஆச்சரியமான கிரணங்களாலே அஜ்ஞானம்ங்கிற அந்தகாரத்தையே போக்கி விடுறார். மரீச்சி என்னால் ஏவம் ஜனுஷாஸ்தானேபிய ஜந்துபிய பிரகாசித நிர்மல ரூபா. பகவானுடைய திருவுருவம் எப்படி இருக்கு? நிர்மலமான ரூபமா இருக்கு. எந்த குறை இல்லை, தோஷமே இல்லை. ஆனா அந்த தோஷம் இல்லாத ரூபத்தை நம்ம பார்க்க முடியணுமே. நம்ம கண்ணு தோஷம் இருக்கும் இல்லையோ. அப்ப தோஷம் இருக்கிற நம் கண்களால் தோஷம் இல்லாத வஸ்துவை பார்க்க முடியுமோ? பண்ணலாம் பாருங்க. இப்ப இதை படிக்கிறோம், கண்ணில் தோஷம் இருக்கு, சரியா தெரியாது. 50 வயசு ஆச்சுன்னா வெள்ளை எழுத்து சுமாரா தெரியறது, சரியா தெரியலையோ இல்லையோ. இப்போ அப்ப கண்ணில் தோஷம் இருக்கு, ஆனா காகிதத்துல தோஷம் இல்லை, அது தெளிவா தான் இருக்கு. கண்ணுல தோஷம் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சா காகிதம் தெரிய ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. கண்ணாடி மாட்டி விடுறோம், மாட்டின்ற உடனே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சுடுறது. அப்படியே இல்லைன்னாலும் கொஞ்சம் அதிகமா வெளிச்சம் போட்டா படிக்க முடியாதவ கூட படிச்சிருவா. எழுத்த கொஞ்சம் பெருசா எழுதி விட்டா படிக்க முடியாதவா கூட படிச்சிருவா. அத போல நமக்கு கண்ணு நன்னா இல்லாட்டாலும், நம்ம பார்வை நமக்கு தரிசனம் ஒழுங்கா இல்லாட்டாலும், பெருமானுடைய திருமேனி பளிச்சுன்னு இருக்கு, அதிகப்படியான விளச்சு போட்டாப்புல இருக்கு. அப்ப அந்த வெளிச்சத்துல நன்னா அவர் திருமேனியை சேவிச்சு விடலாம் இல்லையோ. குற்றமற்ற பெருமானுடைய திருமேனியை குற்றமற்றவர்கள் கூட கட்டப்படாம சேவிக்கிறதுக்காக மரீச்சி. பெருமாள் எதுக்கு ஒளியோடு இருக்காருனால், நமக்கு கண்ல குற்றம் இருந்தாலும், மனசுல குற்றம் இருந்தாலும், ஆத்மால குற்றம் இருந்தாலும் தான் சேவை சாதிக்காத போடக்கூடாது, நம்ம தரிசனத்தை இவன் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மரீச்சியாக இருக்கிறார். ஜனுஷாஸ்தானேபியோபி ஜந்துபிய பிரகாசித நிர்மல ரூபா. சாமானிய ஜந்துக்களுக்கு கூட பிரகாசமா இருக்கும், குற்றமில்லாத ரூபமுடையவன். அப்படி பார்த்தா ராவணன் கூட சேவிச்சிருக்காரு, கும்பகர்ணன் கூட காட்சி கொடுத்திருக்காரே பெருமாள். என்ன திருந்தல. மற்றபடி ராவணன் சேவிச்சது உண்மை, அவன் சேவிக்கணும்னு சேவிக்க மாட்டான், பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். வார்த்தையில வித்தியாசம் இருக்கும் இல்லையா. இப்போ கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, சேவிச்சுட்டு வந்தீங்களான்னா பெருமாளை பார்த்துட்டு வந்தேன்வா. பொருட்காட்சி பார்க்கலாம், பகவானை தரிசிக்க வேணும், சேவிக்க வேண்டும். ஆனா பார்த்தோம்னு சொன்னோம்னா புரியலேன்னு என்ன அர்த்தம். மரீச்சினால் பார்த்தோம்னு சொல்றவாளுக்கு கூட பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒளி இருக்கும் இல்லையா ஒரு இடத்துல. அதைத்தான் மரீச்சிகின்னு சாதிக்கிறார். ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார்னு ஆழ்வார் பாசம். ஆதியம் சோதி வைகுந்தநாதன் அங்க ஜோதி உருவை வைத்து விட்டு அவதார தசையில் அனைத்து சோதியாகவும் பிறக்கிறாரோ இல்லையோ. அந்த சோதியா அவர் இருக்கவே தான் கண்ணே இழந்திருக்கிற நமக்கு கூட நன்னா அவர் சேவை சாதிக்கிறார். இதுதான் மரீச்சிங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப சுரானந்தா கோவிந்தா கோவிதாம் பதிகி மரீச்சிகி என்பற அளவு பார்த்திருக்கோம். மரீச்சிங்கிறதோட 191வது திருநாமம் முற்று பெற்றது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே நாம இப்ப ஹம்சாவதாரத்தை பத்தி பார்த்துன்னு வரும். பெருமாள் ஹம்ச ரூபத்தை எடுத்து வேதங்களை எல்லாம் உபதேசித்தார். தர்மசாஸ்திரங்களை, பக்தி சாஸ்திரத்தை அனைவரும் அறியும்படிக்கு உபதேசம் பண்ணி வரார். உபதேசம்ங்கிறதே ஞானம் பெறுவதற்கு. பெறுபவன் ஞானத்தாலேயே யஜ்ஞம் பண்ண போகிறான். மேல ஆச்சாரிய உபதேசம்ங்கிறது சூரிய ஒளி போலே, சூரியத்தினுடைய பிரகாசம் போலே. இருட்டெல்லாம் கிடுகிடுன்னு விலகி ஓடிப்படும். அதைத்தான் 191வது திருநாமத்துல சொன்னார். மரீச்சிகி பகவானே ஒளி ரூபமா இருக்கார். அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்குறார். வெளியில சூரியன் உதித்தால் வெளியிருட்டுத்தான் போகும். ஆனா பகவான்கிற சூரியன் உதித்தால், பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் வேதாந்தம்ங்கிற சூரியன் உதித்தால் உள்ளிருளும் சேர்த்து விலகிப்போம். அப்ப வெளியிருளும் போக வேண்டும், அகவிருளும் போக வேண்டும்.
இது ஒவ்வொரு நாளும் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க முடியும். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யன் நிகதந்தமஹா. யாருடைய கோபிகி பிரகாஷாபிகி, திருமங்கையாழ்வாருடைய 1084 பாசுரங்கள் பெரிய திருமொழின்னு பேர். அவர் மொத்தம் 6 பிரபந்தங்கள் பாடினார். கோபிகி அந்த வாக்குங்கிற அவருடைய ஆச்சரியமான ஒளி கிரணங்களாலே ஆவித்யம் நிகதம் தமஹா, நம்முடைய தமஹாங்கிற இருட்டு நன்கு ஓட்டப்பட்டது. அப்படி திருவங்கியாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். யத் கோசஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர சசங்க சக்ரா என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமஹா வகுலபூஷண பாஸ்கராய. நம்மாழ்வாருடைய திருவாக்கும் அதே போல சோதிமயமான வாக்கு. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் உபதேசிக்கிறாள்னா அதுதான் மரீச்சி. பகவான் மரீச்சி வாஸ்தவம் தான். ஆனா ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உபதேசம்ங்கிறது அஜ்ஞான இருட்ட தொலைச்சே விடுறது இல்லையோ. அப்ப அவர்கள் மூலம்தான் பெருமான பத்தின ஞானமே நமக்கு ஏற்படுறது. மரீச்சிகின்னு பார்த்தோம். அடுத்து 192வது திருநாமம் தமனஹா. தம் தமம் தமனம் என்ற அடக்குதல்னு அர்த்தம். இங்க பெருமானுக்கு தமனஹான்னு திருநாமம் சாத்திருக்கார். காந்தி மந்தாகினீபிகி பவதாபம் தாமியதீதி தமனஹா. தாமியதி அடக்குகிறார். எதை அடக்குகிறார்? நம் சம்சார தாபத்தை போக்குகிறார். சம்சாரத்தால நம்ம கொதிச்சு போயிருக்கோம், அதை நன்னா பெருமாள் அடக்கி கொடுக்கிறாராம். எதனால் அடக்கிறார்னா காந்தி மந்தாகினீபிகி. இப்பதான் மரீச்சின்னா ஒளி, காந்தின்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த ஒளியால நம்முடைய சம்சார தாபத்தை அடக்கி விடுறார். இதுவே கொதிக்கிறது, அவரை வேற ஒளின்னு சொல்றீர். அப்படி இருக்கிறச்ச கொதிப்புக்கு கொதிப்பு மருந்தாகுமோ? இருக்குமோனுமோ? விஷத்துக்கு விஷம் முறிவு மருந்தாகுமோ இல்லையோ? அதை போல நாமளும் பளபளான்னு நெருப்புல கொதிச்சுட்டு இருக்கோம். அவரோ மரீச்சியா கிரணத்தை போல இருக்கார். அந்த கிரணத்தால நம்ம கொதிப்பு போகும்னு சொல்றார். போகுமான்னு சந்தேகம் வரும். சம்சார கொதிப்புங்கிறது இருட்டு தானே. சம்சாரம்ங்கிறதே இருள் தருமா ஞாலம், இதுவோ பெரிய இருள் தருமா பூமி. இதுல 3 தாபங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். நாமா நமக்கு ஏற்படுத்துகிற தாபங்கள், பகவான் தெய்வம் கொடுத்திருக்கிற தாபங்கள், அப்புறம் எலி பாணி பூனை சிங்கம் புலி என்னென்ன உண்டோ அதுகளால ஏற்படுற தாபங்கள். இப்படி பல தாபங்களால இருக்கும். இது இத்தனை தமனம் பண்ணணும் இல்லையோ? திகு திகு திகுன்னு நெருப்பு எரியறதுன்னா ஆறான்னு ஒருத்தரது அடக்கணுமே. நெருப்பு அடக்குன்னு சொல்லியா? ஒரு யானை பிளிரெண்டு வருதுன்னா யானை அடக்குன்னு சொல்றோம். சிங்கம் கஷ்டம் கொடுக்கறதுன்னா சிங்கத்தை அடக்குங்கிறோம். இப்ப சம்சாரம் சமம் கொடுக்கறதுன்னா சம்சாரத்தை அடக்கணுமே. யாரான அதை தமனம் பண்ணணும் இல்லையோ? அதைத்தான் பெருமானே தமனனா இருக்கார். அவர் சம்சார தாபத்தை அடக்கி விடுகிறார். அதனால தமனம். தமனஹா உயர்வினையே தரும் ஒன்சுடர் கற்றையேன்னு பேசுறோம். சம்சாரத்தில் இருக்கிற ஆபத்துக்களை போக்கி உயர்வினையே நமக்கு எப்போதும் தருகிறார் பெருமாள். ஒன்சுடர் கற்றையாக இருந்து, ஒன்சுடர் கற்றைனா மரீச்சின்னு அர்த்தம். அவருடைய கிரணங்களாலே அஜ்ஞானம்ங்கிற தமச நன்கு நமக்கு போக்கி விடுகிறார். காந்தி மந்தாகினீபிகி. சமம் தமம்னு நம்மிடத்துல 2 குணம் இருக்கணும். பிள்ளை லோகாச்சாரியர் தன்னுடைய சிவஜன பூரணம்ங்கிற கிரந்தத்திலே ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும்னு சாதித்தார். நமக்கு எத்தனையோ நல்ல குணங்கள்லாம் ஏற்படணும். பரீஷா கண்ணன் கீதையில 20 குணங்கள் சொல்றார். இது என்னுடைய பக்தனுக்கு ஏற்படணும். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம்னு 20 கல்யாண குணங்களை 13வது அத்தியாயத்துல சொல்லிருக்கார். அதுல ஒரு முக்கியமா சொன்னது அதம்பித்வம். தம்பம் கூடாது, மதமாச்சரியம் கூடாது, உனக்கு தமமும் சமமும் வேணுங்கிறார். தமம்னு சொன்னால் ஒன்று அடக்கிறது, சமம்னு சொன்னால் அடக்கிறது. வெளி இந்திரியங்களை அடக்கிறது ஒண்ணு, உள்ளிந்திரியமாகிற மனசு அடக்கிறது மற்றொன்று. அப்ப வெளி இந்திரியங்களையும் அடக்கணும், உள்ளிந்திரியத்தையும் அடக்கணும். நம்மால முடியல. அப்ப இந்திரியங்களை அவரிடத்துல சமர்ப்பிச்சுட்டா அவர் அடக்கி கொடுத்துட்டு இல்லையோ? அதைத்தான் தமனாங்கிறார் இங்க. அப்ப நம்ம இந்திரியங்களையும் அடக்கிறார், நம்முடைய அனாதி காலமா அஜ்ஞானம் தமசையும் போக்கி விடுகிறார். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல படிக்கிறதுக்காக வந்தான். ஆனா அவர் பெரிய நுழைவு தேர்வு வச்சுதான் சேர்த்துப்பார், வெறுமை சேர்த்துக்க மாட்டார். அதனால வந்து பாடம் எழுதினார். அவர் வரிசையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். தத்துவத்திரயம் தெரியுமா? தெரியாதுன்னுட்டான். உனக்கு மண்டபத்திரயம் தெரியுமோ? தெரியாதுன்னுட்டான். பதத்திரயம் தெரியுமோ? தெரியாது. ரகசியத்திரயம் தெரியுமோ? தெரியாது. என்ன கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் ஆச்சாரியனு கோபம் வந்துடுத்து. ஒன்னெல்லாம் நான் சேர்த்துக்கிறதா இல்ல, நீ போயிட்டு வான்னுட்டான். சிஷ்யனுக்கு அதை விட கோபம். எனக்கு தெரியாதுன்னு தானே உம்மகிட்ட தெரிஞ்சு வந்திருக்கேன், தெரிஞ்சவனைத்தான் நீர் சேர்த்துப்பீர்னு சொன்னா அப்புறம் நான் எங்க போய் தெரிஞ்சுக்க போறேன்? இப்போ ஒண்ணு செய்யும், உனக்கா ஏதானு 3 தெரியுமா நீர் என்ன கேட்டீரோ? வாய்ப்பே கொடுக்கல பார். உமக்கு தெரிஞ்ச 3 எல்லாம் கேட்டீர்னா
உனக்கு ஏதாவது ஒரு 3 தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லும் அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். சரி இவனுக்கு ஏதோ தெரியும் போல் இருக்கு, உனக்கு என்ன 3 தெரியுமோ சொல்லுன்னா. தாபத்ரயம் தெரியும்னா. சிஷ்யன் கேட்டான். சரி இவனுக்கு ஏதோ தெரியும் போல் இருக்கு, உனக்கு என்ன 3 தெரியுமோ சொல்லுன்னா. எனக்கு தெரிந்த ஒரே திரயம் தாபத்ரயம் தான். ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக. ஓ தாபத்ரயம் தெரிஞ்சுட்டா வந்தேன்னா, போக்கிக்கிறதுக்கு தான் உம்மகிட்ட வந்தேன்னா. ஆச்சாரியனிடத்துல நான் அண்டி வந்திருக்கிறதே தாபத்ரயத்தை அவர் உபதேசத்தால போக்கி கொடுப்பறான்னுட்டு. அப்ப பகவானே மரீச்சி தன் ஒளிமயமான உபதேசங்களாலே, ஒளிமயமான திருமேனியாலே நன் தாபங்கள் அத்தனையும் போக்கி கொடுக்கிறார் என்பது தமனகாங்கிறதுக்கு அர்த்தம். ஆழ்வார் பாசுரத்திலே திகழும் திகழும் சுடரொளி மூர்த்தின்னு சொல்றாரு இல்லையோ, அவனை சுடர் என்னும் மூர்த்தி என்னும் சுடரொளி மூர்த்தி என்னும் ஆதியன் ஜோதி பெருமாள ஜோதி ஸ்வரூபன்னே சொல்றார். ஒளிமணி வண்ணனென்கோ ஒருவனன் நேத்தனென்ன நளிர்மதி சடையனென்கோ நான்முகக் கடவுளென்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன் நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒளிமணி வண்ணனென்கோ, மாணிக்கம் எப்படி ஒளிமயமா இருக்குமோ அத போல பகவானும் ஒளிமயமா இருக்கார். அந்த மரீச்சியாலே நம் அனைத்தையும் அடக்கி கொடுக்கிறார். அப்ப 192வது திருநாமம் தமனஹா, முற்று பெற்றது. அடுத்து 193வது திருநாமம், இதுதான் இந்த அவதாரத்துக்குன்னு இருக்கிற திருநாமம், ஹம்சஹா. மரீச்சிர் தமனஹா ஹம்சஹா. ஹம்சங்கிறதுக்கு ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார். ஹம்சஹா ஹந்தா சங்கானாம் இதி மௌலாஹ மனோஹரம் ஹந்தி கச்சதி ஸ்மயத இதிவா ஹம்சஹா. மனோஹரம் கச்சதி ஹந்த ஹந்த மனோஹரம் ஹந்தி. ஹனு தாத்து, ஹனுங்கிற தாத்து அசையறார்னு பொருள் பொருள், நடக்கிறார்னு கூட வராது, அசைகிறார்னு அர்த்தம். இப்ப நடக்கிறது வேற, அசையறது வேற. ஹம்ச பட்சி நடக்காது, ஆனா அசைஞ்சு அசைஞ்சு போகிறது இல்லையோ. இப்ப பெருமாளுக்கு நடக்கிறது, ஓஹோன்னு ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு கண்டோடுறாருன்னா 4 விதமா நட போடுறார். சிம்ஹகதி, வியாகரகதி, கஜகதி, ரிஷபகதி, கடைசியா சர்ப்பகதி. 5 நடையே நடக்கிறது. ஆனா தாயார் சன்னதியில புறப்பாடார்ச்சே நட உண்டோ? தாயார் வியாகரமாட்டம் புலிப்பாச்சல எழுவரோ, சிங்கமாட்டம் தேஜஸோட போவரோ? அப்படி போடுவா. தாயார் தனக்கு இருக்கிற பெருமையோட தான் எழுந்துருவார். அப்படி பெண் யானை அசைந்து நடக்கிறாப்பல நடப்பலாம். அதுக்கு கஜகதி, கஜகாமினின்னு சொல்லுவார்கள். இன்னொன்னு ஹம்சகதி, அன்னப்பறவை எப்படி நடக்குமோ அத போல மெதுவா ஆடி அசைந்து நடப்பாளாம். அன்னப்பறவையை போல நட, பெண் யானையை போன்ற நட அந்த ஹம்சஹா. ஹம்சம்ங்கிறது அப்ப நடக்கிறது நடக்கிறாப்புல இருக்காது, அசையறாப்புல இருக்குமோ இல்லையோ. அப்படி நட போடுற சமயத்துக்கு இப்படி ஏழ்றார், இப்படி ஏழ்றார், இப்படி ஏழ்றார். வைகுண்ட ஏகாசன்னி கார்த்தாலே வெளி மணல் வழிக்கு வந்திருக்கிறச்சேவே 1.5 மணி நேரம் எழுவார். மெதுவா இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. நம்ம பெரிய கூட்டத்துல 5000 பேருக்கு நடுவில் நிற்போம். உள்ள போயிட்டா நம்மால கிட்டக்கு போய் சேவிக்க கூட முடியாதுன்னு தெரியும். அதுக்குத்தான் அத்தனை பேருக்கு நேர வந்து சேவை சாதிக்கவே 1.5 மணி நேரம் மணல் வழியில இருப்பார். நாம இருக்கிற இடத்துல இருக்கிற போலும் பின்னாடி போய் தொடர்ந்து சேவிக்கணுங்கிறதே இல்லை. அவர் தோழிக்கு ஞான்ல எழுந்துருளி கொண்டு நாம எங்கெங்க இருக்கமோ நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அந்த மூலையில இருக்கிறவர் நேரா நம்ம கிட்ட வருவார். ஓ வந்துட்டாராக்கோன்னு சேவிக்கிறதுக்குள்ள இருக்கவே மாட்டார். அந்த மூலையில இருக்கிற அவரிடத்துல போவார். இப்படி நடை பயின்று பயின்று போயிட்டு போயிட்டு வராரோ இல்லையோ. இது அசைந்து அசைந்து நடக்கிறது ஹனு. ஹம்சஹாங்கிற இடத்திலே ஹனு தாத்து, ஹந்தி அசைகிறார், இடம் மாறுகிறார் என்கிற பொருள் மேல சேர்த்திருக்கார். ஹம்சஹ ச ஸ்மயதி ச. ஹனு அசஞ்சு அசஞ்சு நடக்கிறார். ஸ்ம ஸ்ம ஸ்மேரேண பக்திரேண தது வியாபுர்வன் நிர்வகேன் மதுரன் ஸ்ரீரங்க சர்வம் சஹான்னு பட்டர் சாதித்தாரோ இல்லையோ. ஸ்மயமான முகாம்புஜகான்னு சொல்லலையா. சாட்சாத் மன்மத மன்மதா ஸ்மயமான முகாம்புஜா. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேத மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே தாசாம் ஆவிரபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா. ஸ்மய ஸ்மயத்தான புன்சிரிப்புன்னு அர்த்தம். ஹாஹான்னு சிரிக்காமல் மெதுவா மெல்லிய புன்னகை சிரிப்பா சிரிச்சுட்டே நடப்பறான். அப்ப ஹனு அசந்து அசந்து நடக்கிறார். ச ஸ்மய அதுலயும் சிரிச்சுட்டே நடப்பார். அப்ப ஹம்சமூர்த்தி பெருமான்னா சிரிப்பு மாறாமல் பெருஞ்சிரிப்பில்லை, அட்டஹாச சிரிப்பில்லை, புன்னகை சிரிப்பு. மந்தஹாசன்னு சொல்லல, மந்தஹாசம்ங்கிற இல்லையோ. ஹாசன்னு பாருங்க, ச ஸ்மயங்கிறதுக்கு தான் ச. அப்ப அந்த ஸ்மயமான முகாம்புஜா சிரித்த சிரிப்பு மாறாமல். பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கீங்களா? உற்சவத்துக்கு எல்லாரும் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களோ இல்லையோ? வாங்க, ஆறாரோ வரல போல் இருக்கே அப்படின்னு ஒவ்வொன்னா கணக்கெடுத்து சிரிச்சுண்டு
எல்லாரும் வந்துட்டீங்களா உபதேசிக்கலாம். என்ன ஹம்சமூர்த்தி வரார்னு ரொம்ப அற்புதமான அர்த்தம் சாதிச்சிருக்கார். ஹந்தி கச்சதி ஸ்மயத இதிவா ஹம்சஹா சத் சத் சத்வ சுபாஸ்ரய பரமஹம்சாய. ஹம்சமூர்த்திக்கு நாம அஷ்டோத்தர சதநாமாவளி சொல்லச்சே இந்த ஒரு அழகான திருநாமம் வருங்கிறார். சத் சத்வ சுபாஸ்ரய பரமஹம்சாய. ஹம்சமூர்த்திய பரமஹம்சான்னு கூப்பிடுறா. நாம யாரெல்லாம் பரமஹம்சான்னு சொல்லுவோம்? ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய்னு போடுறோம். ஜிஆர் சுவாமிகள் சன்னியாசிகளுக்கெல்லாம் அடமொழி போடச்சே பரமஹம்ச பரிவ்ராஜகான்னு போடுறோமே. எதுக்காக அப்படின்னால் ஹம்சத்தை போல அவ இருக்காங்கிறதுக்காகத்தான் பரமஹம்சான்னு போடுறோம். அப்படி என்ன ஹம்சத்தை போல இருக்காள்னால் ஒரு 2-3 அழகான ஒப்புமை பாருங்க. இதை அழகியமணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன், வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரர், அவர் தான் இதை சாதிச்சிருக்கார். ஹம்சமும் பக்தர்களும் ஒண்ணும். பக்தர்கள் எப்படி நடந்துக்கிறார், ஹம்சம் எப்படி நடந்தது பாருங்கோ. 2த்துக்கும் ஒப்புமை சொல்றேன்னு அந்த சுவாமி சொல்றார். அள்ளலில் ரதியின்னி அணங்கின் நடையை பிஞ்சென்னு. அள்ளலில் ரத்தியின்னி, அள்ளல்னா சேற்று அள்ளல். ஹம்சத்துக்கு ஒரு பெருமை, அதனுடைய கால அமைப்பு எப்படி இருக்கும்னால் சேத்து மேலேயே காலை வச்சு நடந்தாலும் ந கர்தமாம்பசி பத்னாதி ஹம்சா. ஹம்சம் சேற்றுக்குள்ள காலை விட்டு சிக்கிக்கவே சிக்காதான். அது கால் அப்படி மேலேயே வைக்கும், அப்படியே வச்சு போறாப்புல போகும், அப்படியே வச்சு கொஞ்சம் வந்துடும். இதைத்தான் அள்ளலில் ரதியின்னி. அள்ளல்ங்கிறது சேரு. ஏன் அள்ளல்னு சொல்றாருனால் மாய வன்சேர் சள்ளல் அழுந்தார் பொன்னிலத்தேன்னு திருவிருத்தம் சாத்துமுறை கடைசியில சாதிக்கிறார். ஈனச் சொல்லாயினுமாக எரிகிற வையம் முத்தும் ஏனத்திருவா இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு 99வது பாசுரம் பாடினார். திருவிருத்தம் முடிய போறது. கடைசி பாசுரம் சாத்துமர பாசுரம். அதுல சாதிக்கிறார் மாய வன்சேற்று அள்ளல் அழுந்தார். நாம் பாடின இந்த 100 பாசுரங்கள் ஆறலாம் சொல்றீங்களோ, சம்சாரத்திலேயே வாழ்ந்து இருந்தாலும் நீங்கள் வன்சேற்ற அள்ளலிலே சிக்கிக் கொள்ளாமல் வாழ்வீர்கள். சம்சாரத்துலதான் வாழறோம், நம்மளும் சம்சாரத்துல இருக்கோம். ஆனா சம்சாரத்துல இருக்கிறச்சேவே சிக்கிக்காம வாழணும் இல்லையோ, அதுதான் ஹம்சத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறார். எப்படி வாழ முடியுமானால் பத்ம பத்திர இவாம்பசா. பத்ம தாமரை, பத்திர இலை, அம்பகா தண்ணீர். தாமரை இலை தண்ணீரை போல வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்ல வரார். தாமரை இலையில தண்ணீர் பட்டதுனால் ஒட்டே தெரியாது, சுவடே தெரியாது, தட்டினா காணப்படும் இல்லையோ. அதே போல எத்தனையோ மகான்கள், ஆச்சாரியர்கள், சன்னியாசிகள் வாழறா. அவர்கள்லாம் இங்க ஒட்டினுட்டாளான்னா நம்ம தான் தேடி அழுக்க பூசின்னு வர்றவா. அவர்கள் அழுக்குக்குள்ளேயே இருந்தாலும் அதுல ஒட்டிக்காம வாழ்ந்துறாளோ இல்லையோ. அதனாதான் நபத்னாதி கர்தமாம்பசி, அந்த தாழ்ந்த சேற்று தண்ணீருக்குள்ளே சிக்க மாட்டார்கள். ஹம்சமும் சிக்காது, பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியர்களும் சிக்க மாட்டார்கள். அதனாலதான் இங்க அள்ளலில் ரதியின்னி அணங்கின் நடையை பின்சென்று. அணங்குனா மகாலட்சுமி தேவி தாயார். அணங்கின் நடைய பின்சென்று பெடையோடன்னம் பெய்வளையார்தம் பின்சென்னு நடையோடியலி நாணி ஒலிக்கும் நரையூரேன்னு பாசுரம். திருநரையூரில் சீனிவாச பெருமாள் திருநரையூர் நின்ன நம்பி திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரமே பண்ணி வச்ச பெருமாள். ஒரே நாச்சியார், வஞ்சுளவல்லி தாயார், பெருமாள் சீனிவாச பெருமாள். திருநரையூர் நம்பிக்குத்தான் ஆழ்வார் மடல் எடுத்ததே. அந்த பெருமான் ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவர். அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுடைய நடையழக பத்தி திருமங்கையாழ்வார் பாடிட்டு இருக்கார். அன்னம் ரொம்ப நானா நடக்குமா, ஆனா அன்னத்துக்கு நட கத்துக்கணும்னா அந்த ஊர் பெண்கள் நடைய பார்த்து நடக்குமா. அன்னத்தை பார்த்து பெண்கள் நடக்க மாட்டார். நான் தப்பா சொல்லல, இப்போ பாட்டுல அப்படிதான் பாடியிருக்கார் ஆழ்வார். முன்னாடி பெண்கள் நடப்பா, அவ நடக்கிறாப்புல நம்மால நடக்க முடியறதா பயிற்சி எடுத்துப்போம் அப்படின்னு அன்னப்பறவை நடக்கும். 10 அடி நடக்கிறதுக்குள்ள இது ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுடுமா. நாணி ஒழிக்கும் நரையூரே. ரொம்ப வெட்கப்பட்டு நாங்கள்லாம் இனிமே வரல, பெண்கள்லாம் வீட்டுக்கு போனப்புறம் நாங்க நடக்கிறோம். அவ நடக்கச்சே நாங்க நடந்தா தோத்து போயிடுறோம் போல் இருக்கு என்கிற அளவுக்கு அந்த ஊர்க்காரால் நடப்பாள்னால் இந்த பெருமை எங்கேருந்து வந்ததுன்னால் அள்ளலில் ரதியின்னி அணங்கின் நடைய பிஞ்சென்னு. ஆச்சாரியர்கள் எல்லாம் அன்ன நடைய அணங்கு நடந்திழலேன்னு திருமடல்ல பாசுரம் இல்லையோ. ராமன் முன்னே நடந்தார், சீதை பின்னாடி நடந்தார். அதே தாரார் தலைக்காலன் முன்னே நடந்தால், ஏறார் வாசவதத்தை பின்னால் நடந்தாள். அப்ப முன்னாடி நடந்தா இவ பார்த்து பார்த்து பின்னாடி போறாளோ இல்லையோ. அணங்கின் நடைய பின்சென்று, இங்க அணங்குங்கிறது மகாலட்சுமியை குறிக்கும். ஆச்சாரியர்கள் எல்லாம் மகாலட்சுமியை பின்தொடர்ந்து நடப்பார்கள். அன்னம் தான் நட பயில்றதுக்கு மகாலட்சுமியை பின்தொடரும். இப்ப 2த்துக்கும் ஒப்புமை தானே பார்த்துட்டு இருக்கோம்.
மகாலட்சுமியை பின்தொடர்ந்துதான் ஆச்சாரியர்களும் நடக்கிறா. லக்ஷ்மி எப்படி நடக்கிறான்னு பார்த்து தான் ஹம்சமும் நடக்கிறது. ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்றாள்னால், ஆச்சாரியர்களுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒத்துமே. லக்ஷ்மி தேவி தான் நம்ம கொண்டு போய் பெருமாள்கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறா, ஆச்சாரியர்கள் தான் நம்ம கொண்டு போய் பெருமானிடத்துல பேசி சேர்த்து வைக்கிறா. அதனாலே லக்ஷ்மி தேவியும் ஆச்சாரியர்களும் பண்ற காரியம் ஒண்ணும். அன்னப்பறவை என்ன பண்ணும்? விவேக முகராய் நூலுரைத்து என்கிறார். விவேக ஞானம் ஏற்படுத்திவிட்டா ஜீவாத்மாக்கள்லாம் பரமாத்மாவிடத்துல வந்து சேர்ந்துடுவா என்று நினைத்த பெருமான் உபதேசிக்கிறாராம். அன்னப்பறையாக அவதரித்து விவேக முகராய் நூலுரைத்து, நமக்கு ஜீவ பர விவேக ஞானம் ஏற்படணும், பிரகிருதி புருஷ விவேக ஞானம் ஏற்படணும். தேகம் வேறே, ஆத்மா வேறே. இந்த ஞானம் வந்ததுன்னா தானே நமக்கு நல்வாழ்க்கை கிட்டும். இதற்காகத்தான் பெருமாள் நூலுரைக்கிறார். ஹம்சமாக நூலுரைத்தது, ஹம்சமாக மகாலட்சுமியை பின்சென்றது, ஹம்சமாக சேற்றிலே கால் பாவாமல் நடப்பது, இதெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கிறதுனாலதான் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ஆஹ ஹம்சஹ சத் சத்வ சுபாஸ்ரய பரமஹம்சாய. அவருடைய வெண்மயமான திருமேனி. ஹம்சம்னு சொல்ற விளவிளையேன்னு இருக்கும் இல்லையோ, அங்கங்க வாகன புறப்பாடு சேவிக்க ஹம்ச வாகனம் சேவிக்கிறோம் பாருங்க. பல கோவில்கள்ல ஹம்ச வாகனம் தான் இருக்கிறதுலயே படுவாக வாகனம். ஆன வாகனம் கூட இருக்காது, ஹனுமார் வாகனம் கூட பாரமா இருக்காது. கருட வாகனம் நிறைய இடத்துல லேசாவே இருப்பார், பறக்கிற வேகத்துல படுவார். ஆனா ஹம்ச வாகனம்னால் இந்த இடத்துல யாழி வாகனத்துக்கும் ஹம்ச வாகனத்துக்கும் இந்த கழுத்து முழுக்க உடம்பு இவ்வளவு பெருசு கொடுக்கணும் இல்லையோ, அந்த இடத்து முழுக்க பாரமா வச்சு ஏற்றிடுவா. அதனால ரொம்ப பாரமா இருக்கும், எழுந்திரப்படுறதே கட்டம். அதை சொல்றது வழக்கம். ஓ, உபதேசம் பாரமா இருக்கு போல் இருக்கு. ஏன் ஹம்சமூர்த்தி இவ்வளவு பாரமா இருக்காருனார், அவர் பண்ணிருக்கிற அர்த்தம் அவ்வளவு குருவா இருக்கு. லகுவா சொல்லியிருந்தா சரி, ரொம்ப குருவான அர்த்தத்தை சொல்லியிருக்காரோ இல்லையோ. ஆழ்வார் பாசுரத்தில் அன்னமாய முறிவரோடு அமரரேத்த அருமறைய வெளிப்படுத்த வம்மான் தன்னைன்னு சாதிக்கிறார். அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த, முனிவர்களும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண, அமரர்களும் பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண, அவர்களுக்கு அமர்ந்து ஹம்சரூபமாகத்தான் உபதேசிக்கிறார். அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த வம்மான் தன்னை. அருமறைதான் சிறந்த நான்மறை. 4 மறைகளான வேதத்தையும் உபதேசித்தே நமக்காக கொடுத்தார். 196வது திருநாமம் முற்று பெற்றது ஹம்சஹான்னு பார்த்தோம். அப்ப சுரானந்தஹ கோவிந்தஹ கோவிதாம்பதிஹி மரீச்சிஹி தமனஹ ஹம்சஹ. இப்ப ஹம்சாவதாரத்துல கடைசி திருநாமம் 194வது திருநாமம் சுபர்ணஹ. அழகிய சிறகுகள் படைத்தவர் சுபர்ணஹ. சோபன பர்ணத்வாது சம்சார பார நயனாத்வா சுபர்ணஹா. 2 அர்த்தம் சொல்றாரு. இப்போ பர்ணன சிறகு, சுபர்ண அழகிய சிறகு. அழகிய சிறகுன்னா நிஜமா சிறகு நன்னா இருக்குன்னு அர்த்தம். பெருமாளை சேவிச்சா நன்னா இருக்காதா? அப்ப சிறகு ரொம்ப நன்னா இருக்கு, அழகிய சிறகு. இதனால எனக்கு என்ன சுவாமி லாபம்? இப்போ சிறகு நன்னா இருக்குன்னு சொல்லி எனக்கான் கிடைக்க போறதான்னா, ஓ அது அர்த்தம் இல்லை. இப்போ நன்னடத்தை சான்றிதழ்னா என்ன தெரியுமோ? வேகமா காலை வீசி நடப்பார் இப்படின்னுட்டா அது இல்ல. நன்னடத்தை சான்றிதழ் 12வது முடிஞ்சு போச்சு, பள்ளிக்கூடத்திலேருந்து வெளியில போறா, இவர் தான் ரொம்ப சிறந்த மாணவின்னு நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்திருக்காள்னால், நன்னா வேகமா நடப்போ, வீட்டுக்கு ஓடி சீக்கிரமா போய் சேர்ந்துருவள். இதுவா அர்த்தம்? அதுக்கு இப்போ நன்னடத்தைன்னா பழக்க வழக்கம் பண்பு நன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நன்னடத்தைன்னு சொன்னாலே நடத்த நன்னா இருக்குன்னா பண்பு நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ? அத போல இப்ப சூப்பர்னஹானால் சிறகு நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, இருக்கு, அதுவும் இருக்கு, சிறகு நன்னத்தான் இருக்கு. ஆனா சிறகு நன்னா இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா நன்னா பறக்கிறதுன்னு அர்த்தம். சிறகு நன்னா இருந்தா நன்னா பறக்கும், நன்னா பறந்தா நமக்கு என்னன்னா வேகமா போய் சேரும்னு அர்த்தம். வேகமா போனா நமக்கு என்னன்னா என் விஷயத்த பெருமாள்கிட்ட சீக்கிரம் போய் சொல்லும்னு அர்த்தம். அது சீக்கிரம் போய் சொன்னா தானே எனக்கு சீக்கிரம் மோட்சம் கிடைக்கும். இப்போ அப்ப நம்முடைய பிரார்த்தனைய வேகமா போய் பறந்து சொல்லிட்டு வந்துருவோம் இல்லையோ, சுபர்ணஹா. அப்ப நம்மை கொண்டு போய் பெருமானிடத்தே சேர்ப்பதில் அழகான சிறகு படைத்தவர். சேவிக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கார். ஹம்சமூர்த்தி அழகான சிறகு படைத்தவர். 2 அர்த்தமும் சாதிச்சுட்டார். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும். பறவைக்கு ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பறவைகளை பிடிச்சவா. தூது விடணும்னாலே பறவைகளைத்தான் தூது விடுறா. திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரத்துல தூது விட்டார். தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே தீவிரிய மரவளர்க்கும் புகழாளர் திருவாலி. மரவளர்க்கும் புகழாளர் வேதத்தை நன்கு கத்து வச்சிருக்கிறவா. அவர்களுக்கு நித்திய ஹோமம் ஜபம் தபசு முதலானவை தெரியும். திருவாலி திருநகரில் அப்படிப்பட்ட வேத விற்பனர்கள் நிறைய இருக்கலாம். பூவிரிய மதுநகரும், அதாவது தூவிரிய மலருழக்கி
துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறுவரிய சிறுவண்டே. ஒரு சின்ன வண்டை விட்டு திருமங்கையாழ்வார் தூது விட்டு இருக்கார். வண்டு எவ்வளவு தூரம் போயிடும்? இப்போ இங்கேருந்து தத்தி தத்தி இங்க போறதுக்கு நாளைக்கு ஆகும். இப்படிதான் வண்டு போகும். ஆனா அந்த வண்டை ஆழ்வார் தூது விட்டு எங்கேயோ திருவாலி திருநகர் எங்க பெருமாள் இருக்கார், அவர்கிட்ட போய் என் விஷயத்தை சொல்லு, சங்ககால இலக்கியத்தேன்னு பார்த்துன்னு வந்திருப்பேன். பெண்கள் நாயகிகள் பறவைகளை தூது விடுகிறார்கள். 2-3 விஷயத்துக்கு பறவை பார்த்திருப்போம். காலில் செய்தி கட்டி அனுப்புவாள், ஒற்றர்கள்லாம் போகும் வரும், அதை பிடிச்சிப்பா, அதுக்கப்புறம் அதே பண்ணிவிடுவோம். இப்படிங்க நாடகம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது அதுக்கு இல்லை. இப்ப இது தூது விட்டு போறார். திருமங்கையாழ்வார் தூது விட்டுட்டார், திருவாலி திருநகரிக்கு போ, தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே. ஆண் வண்டு பெண் வண்டு பிரியவே இல்லையா, துணையோடும் பிரியாதே. பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே. பூ விரிஞ்சு விரிஞ்சு அதிலேருந்து தேன் வரும்போது அந்த தேனை குடிச்சு குடிச்சு நன்னா வளர்ந்துருக்கான் வண்டு. தீவிரிய மரவளர்க்கும் புகழாளர் திருவாலி. தீ விரிந்து விரிந்து நிறைய யாகேக்கியங்களை பண்ணும் புகழாளர் இருக்கக்கூடிய திருவாலியிலே ஏவருவஞ்சிலையானுக்கு என் நிலைம உரையாயே. ஏவருவஞ்சிலையான் பெருமானங்க எழுந்துள்ளிருக்கார், என் நிலைமை என்னான்னு போய் சொல்லு. இன்னைக்கு நீங்க இப்ப திருவாலி திருநகரி சேவைக்கு போனீங்கன்னா பிரதான பெருமாள் வேதராஜ பெருமாள், திருமங்கையாழ்வார் திருநகரியில ஒரு பக்கம் எழுந்துள்ளிருக்கார். அவருக்கு முன்னாடி இருக்கிற முற்றத்துக்கு நீணிலா முற்றம்னு பேர். அதனுடைய பக்கத்தில் இருக்கிற தனி சன்னதியில் மூலவர் வேதராஜ பெருமாள் எப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்காரோ அதே போல ஏவருவெஞ்சிலையான் என்ன உற்சவமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். அவருக்கு தான் இந்த ஆழ்வார் இப்ப தூது விட்டு இருக்கார். ஏவருவெஞ்சிலையானுக்கு என் நிலைம உரையாயே. அப்ப நம்ம விஷயத்தை போய் பெருமாளுக்கு சொல்றதுக்கு தூது தேவைப்படுற சொல்லு. அதுக்கு தான் பக்ஷி பக்ஷின்னு பெருமை. அத போல சுபர்ணஹா, பகவான் அழகான சிறகு படைத்தவர். சிறகுக்கு பெருமை. நம்ம கொண்டு போய் வைகுந்தத்துல சேர்த்து விடுறோமோ இல்லையோ, சுபர்ணஹா. சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுவோம். கருடனுக்கு இருக்கிற சிறகுக்கு அழகு. எங்க வேணும்னாலும் பெருமாளை அழைச்சின்னு போய் பக்தர்களோட சேர்த்து வைக்கிறாரு இல்லையோ. சோபன பரணத்வாது, அழகான சிறகு இருக்கிறபடியாலேயும் சம்சார பார நயனத்வாத்வா, சம்சாரத்திலிருந்து நம்ம தாண்டி அழைச்சின்னு படுறாரு இல்லையோ, அதனாலையும் சுபர்ணஹான்னு திருநாமம். ஆக ஹம்சாவதாரத்துக்கு உண்டான 7 திருநாமங்களையும் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். சுரானந்தா கோவிந்தா கோவிதாம்பதி மரீச்சிகி தமனஹா ஹம்சா சுபர்ணஹா. இத்தோட 194 திருநாமங்கள் முற்று பெற்றன. இனி அடுத்து ரொம்ப ஆச்சரிய அவதாரம் பத்மநாப அவதாரம். அடுத்து நாம பார்க்க வேண்டியது 195வது திருநாமத்திலிருந்து 199வது திருநாமம் வரை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தே 195, 196, 197, 198, 199, 199வது திருநாமம் வரைக்கும் 5ம் பத்மநாபன பாட வந்திருக்கார். ஏற்கனவே பத்மநாபம் பார்த்தோம் போல் இருக்கே. பத்மநாபா அமரப்பிரபு, இங்கே சொல்றது பத்மநாபா பிரஜாபதி. அப்புறம் இருக்கு பத்மநாபா அரவிந்தாட்சா. 3 இடத்துல பத்மநாபங்க திருநாமம் வரும். ஆனா அது அழகா எப்படி வச்சிருக்காருங்கிறது அந்த திருநாமம் வரைச்சே பார்ப்போம். 195வது திருநாமம். இந்த 5மே பத்மநாப அவதாரத்தை சொல்றது. பத்மநாபர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வியூகமூர்த்தியை சொன்னது. வியூகத்தில் திருப்பார்கடல்ல பெருமாள் சேனிச்சிருக்கார். அவர் நாபி கமலத்திலேருந்து பிரம்மா உருவானார் பத்மநாபன், அது வியூகத்தை சொன்னது. ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுல அவதாரங்களும் இல்லையோ, பகவானுடைய விபவ அவதாரத்தை சொல்லிட்டு இருக்கார். அவதாரத்துக்குள்ளும் பத்மநாபன் ஒரு அவதாரம். நமக்கு 10 அவதாரம் பேர் தெரியும், மிஞ்சி போனா 25 அவதாரம் பாகவத புராணத்திலேருந்து பேர் தெரிஞ்சு விடுவோம். இப்படி அவதாரம் இருக்கு. அஜிதன் ஒரு பேர் இருக்கு, ஒரு அவதாரத்துக்கு அஜிதன் திருநாம். ஹரி நித்திய ஹரிஹரின்னு சொல்றமே, அதுவே ஒரு அவதாரம். அஜித்தன்கிறது தான் பார்க்கடலுள் கடைந்த பெருமாள். அமிர்த மதனம் பண்ணி கொடுத்தாரே அந்த அவதாரத்துக்கு அஜித்தன்னு பேர். ஹரினா கஜேந்திர மோட்சத்துக்கு வந்த பெருமாளுக்கு ஹரின்னு பேர். அவர் ஓடி வந்துதான் கஜேந்திரனை ரட்சித்தார், அவர் ஹரி. அஜிதன் பார்க்கடல் கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு ஈந்தவர். இப்படி எத்தனையோ திருநாமங்கள். அதுல ஒண்ணு இப்ப பத்மநாபக, பத்மநாபனாகவே அவதரிக்கிறார். 195வது திருநாமம் புஜகோத்தமஹ. புஜக உத்தமஹ, புஜகம் புஜங்கம் பாம்பு. புஜகோத்தமஹ அந்த பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற மிக மிக உயர்ந்தவர். பத்மநாபா அமரப்பிரபு இத்தியத்திர. கீழே பத்மநாபா அமரப்பிரபுன்னு பார்த்தோம். அதுல வியூக பশ্চিம அனிருத்தா பத்மநாபா, வியூகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அனிருத்தன கீழே இருக்கிற திருநாமத்துல பார்த்தோம். அது பார்த்தது இப்ப நாம 195லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு கீழே இருக்கிற திருநாமத்தில் பத்மநாபா அனிருத்தன சொன்னது. ஆனா இப்போ இக
பிராதுர்பாவ பிரதமஹ பத்மநாபோ விவக்ஷதே புஜகோத்தமஹ இதி. பண்ணுகிற அவதாரத்திலிருந்து புஜகோத்தமன் பத்மநாபன் சொல்ல வரார். புஜகஸ்ய, புஜகம்னா பாம்பு, புஜகஸ்ய பாம்பினுடைய, ஆதிசேஷனுடைய, உத்தமஹா சேஷி, உத்தமன்னா மிக உயர்ந்தவன, தலைவன் அர்த்தம். ஆதிசேஷனுக்கு தலைவனா இருக்கார். அந்த படுக்கையில படுத்துக்கிறதுலே அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. பாழ்ந்தாலே பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேமுலஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு பாசுரம் இல்லையோ. வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்தார் வித்து ஆதிசேஷ பர்யங்கத்துல சேனிச்சிருக்கார். அப்ப புஜகஸ்ய உத்தமஹ புஜகோத்தமஹ, பாம்புக்கு தலைவன், பாம்புக்கு சேஷி, அதனால புஜகோத்தமன். அவருக்கு அந்த படுக்கையில படுத்துக்கிறதுல இருக்கிற ஆனந்தத்தை சொல்றார். மானசே அனந்த சயனே திவ்ய திவ்ய போத தனுர் விபு, திவ்ய போதம் ஆச்சரியமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய திருமேனியோட ஆதிசேஷன்ல சயனிச்சிருக்கார். நாம எங்கெங்க சேவிச்சிருக்கோம்? திருப்பார்கடல்ல ஆதிசேஷ படுக்கை. நாச்சியார்கள் இந்த பக்கத்துல இருப்பார், சங்க சக்கரத்துல கையில படுத்துட்டு இருப்பார். அப்படி ஒரு திண்டு மாதிரி அணை மாதிரி வச்சு பாதி உயரத்துல எழுந்து சயனிச்சிருப்பார். அப்பதானே பிருகு போய் திருமார்கள் உதைச்சார். அதுக்கப்புறம் தானே சீனிவாச அவதாரமே நடந்தது. இத்தனை சரித்திரமா அங்க போய் பார்த்து தானே செய்யப்பட்டது. அதத்தான் புஜகோத்தமஹான்னு சொல்றார். மானசே அனந்த சயனே, மனசாகிற ஆச்சரியமான கடலிலே அனந்த சாயியாய் சேஷசாயியாய் என்று சயனித்துக் கொண்டிருக்கிறார். சுஷ்பாப பகவானு விஷ்ணு விஷ்ணு அபச்சையாமேக ஏவகி நாகஸ்ய போகே மகதி சேஷஸ்ய அமித தேஜசா. நாகபோகத்துல சயனிச்சிருக்கார். ஆதிசேஷன்ல படுத்துண்டா எப்படி இருக்குமா? பெருமான் கருநீல மாணிக்க கல்ல போல இருக்கார். ஆதிசேஷன் வெள்ளவெளியேர்னு இருப்பார். கருப்பு பின்புலத்தில் வெள்ளவெளியேங்கிற மாணிக்கத்தையோ வைரத்தையோ வச்சா எடுப்பா இருக்கும். வெள்ள காகிதத்துல வெள்ள வைரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அதுக்காகத்தான் வைர வியாபாரிகள் நம்ம கிட்ட காட்டச்சே கூட கொண்டு வரச்சே அதில் காயத்தை கொண்டுருவா. ஆனா நமக்கு வச்சு காட்டணும். தோட வச்சு காட்டுறான்னு வச்சுங்க, வெள்ள காகிதத்துல வச்சு காட்டா ஓகே கண்ணாடி கல்லு காசு கொடுத்தமான்னு தோணிப்படும். அது வைக்க மாட்டா. அவ இந்த மாதிரி ரொம்ப வெளிச்சம் போடுற இடத்துலயும் காட்ட மாட்டா. ஒரு மாதிரி வெளிச்சம் இருக்கிற இடத்துல பளீர்னு அதுல வெளிச்சம் அடிக்கணும். அதுல பின்னாடி இருக்கிற ஒரு கரி நீளமோ கரும்பச்சையோ வெல்வெட்டு தெரியாட்டம் ஒண்ணும் அந்த துணி இருக்கிறதுல அந்த தோட வைக்கிறாளோ அட்டிகை வைக்கிறாளோ வச்சா புரிப்பா இருக்குங்கிற மாதிரி. அப்ப அந்த கருப்புக்கு மேல அந்த வைரத்தை வச்சா புரிப்பா இருக்கு. இங்க கொஞ்சம் அப்படியே மாத்தி நினைச்சுங்க. வெள்ள வெளையர்னு ஆதிசேஷன், கண்ணங்கரையல்னு பெருமாள். அப்ப அப்படியே மாத்தி வச்சாலும் நன்னத்தானே இருக்கணும். கருப்புல வெளுப்ப வச்சாலும் எடுப்பா இருக்க போறது, வெளுப்புல கருப்ப வச்சாலும் எடுப்பா இருக்க போறது. ஆனா மெது மெதுவா ஆதிசேஷனும் கருப்பா ஆயிட்டார். இப்ப எந்த ஊர்ல ஆதிசேஷன் வெளுப்பா இருக்கார்? எல்லா ஊர்லயும் பெருமாள் கருப்பா இருக்கார், ஆதிசேஷனும் கருப்பா தான் இருக்கார். சுவாமி இப்பதானே வெளுப்பா இருக்காருன்னு சொன்னீர்னா, அடியன் சொல்லலே பட்டரே சொன்னார். அவர் சேவிக்க போறச்சே வெளுப்பா இருக்காராம். அபி பணிபதி பாவாத்து சுப்ரம் அந்த சயாளோகோ மரகத சுகுமாரை ரங்கபர்த்துர் மயூகை சகல ஜலதிபான சியாமஜீமூத ஜெயித்ரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனேன. பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்னு ஸ்லோகங்கள் பாடினார். அதுல சாதிக்கிறார். அப்படி பணிபதி பாவா சுப்ரா, சுப்ரம்னு சொன்னா வெளுப்புன்னு அர்த்தம். பணிபதினா ஆதிசேஷன். ஆதிசேஷன் வெள்ள வெளியேறும் தான் இருந்தார். சாமி இருந்தார்னுட்டே இப்ப இல்லையா? இருந்தார், அதெல்லாம் பழைய வரலாறு. இப்ப எல்லாம் அவர் இல்ல. இப்போ இப்ப என்ன ஆயிட்டார்னா, அபி பணிபதி பாவா சுப்ரம் அந்த சயாளோகோ மரகத சுகுமாரை. ஆனா தன்னுடைய மடியில பெருமாளை சயனிக்க விட்டு இருக்காரோ இல்லையோ, அவர் எவ்வளவு கருப்பா இருக்காருனால், ஒரு மேகம் உலகத்தில் இருக்கிற மொத்த கடல் தண்ணீரையும் தான் மட்டுமே குடித்து விட்டால் அது எத்தனை கருப்பா இருக்குமோ அத்தனை கருப்பா பெருமாள் சயனிச்சிருக்கார். அப்ப இவருடைய கருப்பு ஒளி வேசி வேசி அந்த காந்தி பட்டு பட்டே இந்த வெளுத்த ஆதிசேஷன் கருப்பா ஆயிட்டார். இவர் முன்னாடி கருப்பா தான் இருந்தார், வெளுப்பா தான் இருந்தார். ஆனா இந்த கருப்பு பட்டு 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 இவர் வெளுப்பா இருக்கணும்னால் அப்ப எவ்வளவு ஆனந்தமா அந்த சேஷத்துல சயனிச்சிருக்கார். அதத்தான் புஜகோத்தமஹான்னு சொல்றார். பெருமானே அதில் ஆனந்தப்பட்டு, இது மெத்தன்ன பஞ்சசயனம். ஆதிசேஷன் இடத்திலே 5 பெருமைகள் உண்டு. பஞ்சசயனம்ங்கிற மூல்யம் 5 பெருமை இருக்கணும். படுக்கேனா விசாலமா இருக்கணும், படுக்கேனா மெத்து மெத்துன்னு இருக்கணும், படுக்கேனா கமகமான்னு இருக்கணும், படுக்கேனா மிருதுவா இருக்கணும், படுக்கேனா வெளுப்பா இருக்கணும். இந்த 5 இருந்துதான் தான் பஞ்சசயனம்னு அர்த்தம். இந்த 5 ஆதிசேஷனத்துல இருந்து சொல்லியோ. அதனாலதான் புஜங்கங்களிலே புஜகோத்தமனாய் ஆதிசேஷனுக்கு சேஷியாய் பெருமாளை சேஷின்னு சொல்லணும்னால் உடனே சேஷங்கிற பேர் யாருக்கு எடுக்கும்? நம்ம கூட தான் சொல்லலாம். சேஷன் சேஷன் பேர் வச்சுப்பா, ஒரு சேஷத்துவ காரியம் பண்ணவே மாட்டான். அப்படி இல்லை,
இந்த சேஷன் எல்லா சேஷமும் பண்றார். சேஷனுக்குரிய விருத்தி வேணும் இல்லையோ? விருத்தி எது? சென்னால் புடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், புல்குமடையாம், பூம்பட்டாம், திருமார்க்கு அரவு, அனைத்து கைங்கரியங்களும் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீரபேதைஹி தவ சேஷதாங்கதைஹி சேஷயிதீரிதே ஜனைஹி யதோச்சிதம் சேஷயிதீரிதே ஜனைஹி. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் சாதிக்கிறார். பெருமாள் நின்னால் பாதுகையா இருக்கார், அமரணம்னா சிங்காசனமா இருந்தார், நட போட்டா கொடையா வந்துடுறார், படுத்துக்கணும்னா படுக்கையா இருக்கார், அணைச்சுக்கணும்னா அணையா இருக்கார், உடுத்திக்கணும்னா தானே வேட்டியா ஆடையா ஆயிடுறார், ராத்திரி தூங்கணும்னா மணி விளக்கா இருக்கார். எத்தனையாத்தான் இருக்க போறாரோ தெரியலே போர். அவர் அங்க புறப்பாடு கண்டொருளினா அவர் தான் கொடையா இருக்கார். அதைத்தான் சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காதனமாம், புஜகோத்தம. அப்ப சேஷன்னு விரல் விடுங்கோ. யார் உலகத்துல சேஷர்கள்? பெருமானுக்கு சிறந்த தொண்டர்கள் யார் எண்ணுங்கோன்னா ஆதிசேஷன். அடுத்தவரை சொல்லுங்க ஆதிசேஷன். மூணாவது வரை சொல்லுங்க ஆதிசேஷன். சுவாமி இது என்னது ஒரே பேரை சொல்லிட்டு இருப்போ? 4 கொடிய விலங்குகளின் பேரை எழுதுகான்னு வாத்தியார் கேட்டார். பிள்ளைக்கு தெரியல, 4 புலின்னு எழுதிட்டு போட்டான். அவனுக்கு தெரிஞ்சது கொடிய விலங்கு 4ன்னா 4 ஏதோ சிங்கம் புலி கரடின்னு எழுத மாட்டானோ. அவனுக்கு தெரிஞ்சது 4 புலின்னா. இது நிஜமாவே அந்த மாதிரி எடுப்பாருங்க. ஆதிசேஷன் தான் அவர் தான். சமமா ஆறான் உண்டோ? ஆதிசேஷன் தான். சமமா உண்டோ? ஓ இப்படி சொல்லக்கூடாது, நம்மள மாத்தி சொல்லட்டுமா? ஆதிசேஷன். அடுத்து விரல் விடும் லக்ஷ்மணன், அடுத்து விரல விடும் பலராமன், அடுத்து விரல விடும் ராமானுஷர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா. ஆக முதல் யுகத்தில் கிருத யுகத்தில் ஆதிசேஷனாய், 2வது யுகத்தில் லக்ஷ்மணனாய், 3வது யுகத்தில் பலராமனாய், 4வது யுகத்தில் ராமானுஷராக இப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்ப ஆதிசேஷன் தான் எல்லாருமே. இப்போ அவர் தன்னுடைய வெவ்வேறு உருவத்தோட பகவானுக்கு கைங்கரியம் பண்றார். இதுல 2 பேருக்கு ஆனந்தம். இப்போ புஜகோத்தமகானால் சயனிச்சு சயனிச்சு பெருமாளும் ஆனந்தப்படுவாராம். சயனத்துக்கு படுக்கையா இருந்து அவரும் ஆனந்தப்படுவாராம். அநேகமா லோகத்துல தொழிலாளி சந்தோஷப்பட்டா முதலாளி பட முடியாது. முதலாளி பட்டு இருக்கான்னா தொழிலாளி படலேன்னு அர்த்தம். 2ல ஒண்ணுதான் நடக்கும். நாம நன்னா சந்தோஷமா இருக்கும்னா அவளுக்கு லாபம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப நாம துக்கமா இருக்கோம்னா லாபம் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அதனால 2 பேரும் சந்தோஷப்படவே முடியாது. ஆனா இங்க 2 பேருக்கு சந்தோஷம். புருஷரை புல் உவந்தேரும் பூமகளார் தனிக்கள்வன்னு பாசனம். பெருமான் ஆதிசேஷ படுக்கையில சேனிச்சுக்க வரச்சேவே படபடபடான்னு கண்ணெல்லாம் அடிச்சு போறான். தலை இப்படி இப்படி வீசராப்புல வீசுவரான். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபண ஆயிரங்கள் ஆந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்த கண்டுகொண்டு என் கண்ணிடகள் என்னுகளோ கழிக்கு நாளேன்னு பெருமாள் திருமொழியில் முதல் பாசுரம் குலசேகராழ்வா சாதிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி. எங்கேயும் விளக்கேற்றவே வேண்டாம். 1000 தலைகளோட ஆதிசேஷன் இருக்கிறச்சே ஒவ்வொரு தலைக்கு மேலையும் ஒரு ரத்தனம் மாணிக்கம் ஒளிவிடுறதாம். இருளிரிய அங்க இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் அது ஓட்டி விடுறது. இருளிரிய சுடர்மளிக நிமைக்கும் நெத்தி. நெச்சிலேருந்து அந்த மாணிக்க கல்லு பளிச்சு 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 பளிச்சுன்னு அப்படி போட்டு அணைச்சு மாத்தி மாத்தி இருக்கு. அதை பார்த்தா நேர பெருமானுடைய கண்ணுக்கு விளக்கேத்தி அணைச்சு அப்படியே அடிக்கிறாப்புல இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி விளக்க திடீர்னு பளிச்சு அடிச்சா கண்ண சிமிட்டு வரும் இல்லையோ? அதை போலத்தான் சயனிச்சு இருக்கிற பெருமாள் அடிக்கடி கண்ணை சிமிட்டுறார். சேவிக்கிறதுக்கு அழகா இருக்கு. அதை சிமிட்ட வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இவர் அப்படி மாணிக்கத்தின் ஒளியை உமிழ்கிறார் போல் இருக்கு. 1. 2வது நல்லா மூச்சை இழுத்து விடுறாரு இல்லையோ? இழுத்து விடச்ச அந்த மூக்கு வழியா மூச்சு விழுந்தா சின்ன குழந்தையா பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கார். ஆதிசேஷனுடைய மூச்சு அவருடைய கண்ணில் படுறது. அப்ப குழந்தைக்கு நேர போய் ஊதினா படப்படான்னு கண்ணடிச்சுக்கும் இல்லையோ? அதை போல கண்ணடிச்சுக்கிறாராம். இவர் என்ன காத்தால கண்ணடிக்கிறாரா ஒளியாட கண்ண அடிச்சுட்டு இருக்காரா இப்போ? ஆனா பார்த்தா அழகா இருக்கு. இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருதம் அதிப்பிரியங்கரம் தேன கீட்ட முக்கிய என்ன கூறத்தாழ்வான் தன் பஞ்சஸ்தவத்துல சாதிக்கிறார். அப்ப பெருமானந்த ஆதிசேஷ படுக்கையில படுத்துட்டு இருக்கிறது ஒரு மனோகரமான காட்சி. எத்தனை நாழி வேணா சேவிச்சுட்டே இருக்கலாம். நாகத்தனை குடந்தை பேரன்பில் நாகத்தனை வெஹா என்னும் ஒவ்வொரு திவ்யதேசமும் சயன திருக்கோலம். புஜகோத்தமஹா பெருமான் போக சயனத்தில் இருக்கிறார். காவேரி தீர ரசிகனா இருக்கார். இதோ காவேரி உபய காவேரி மத்தியத்திலே எழுந்துள்ள இருக்கிறார். சப்த பிராகார மத்தியே 7 பிராகாரங்களுக்கு நடுவிலே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே அழகான தாமரையினுடைய கர்ணிகையை போல இருக்கக்கூடிய பிரணவாகார விமானத்துக்கு கீழே சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பர்யங்க பாகே
காவேரி மத்திய தேசத்தில், ஒன்னு வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி புலினத்தை போல மணல் மேடு தூக்கி கொடுத்து கொண்டு நிற்க சேஷசயன் நடுவிலே பெருமாள் சேனிச்சிருக்கார். நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் ப்ரூவி பிரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னதம் இதஞ்சகத்து. நடுவுல பெருமாள் சேனிச்சிருக்காரோ இல்லையோ, அவர் எப்படி இருக்காரான்னா சிந்தாமணி மிப புத்வாந்தம் உத்சங்கேனந்த போகினா